ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஷவர்மா அந்த ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை மாவு பயன்படுத்தி சிக்கன் ஷவர்மா செய்கிறோம். நம்ம மைதா மாவுலேயும் செய்யலாம், கோதுமை மாவுலேயும் செய்யலாம். நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் தாங்க செய்கிறோம். ஷவர்மா பிரெட் இல்லைன்னா குபூஸ் அதையும் நம்ம தயார் பண்ணுறோம். அதே நேரத்தில் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கையும் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம தயார் பண்ணிடலாங்க. இன்றைக்கி நம்ம 2 கப் கோதுமை மாவு தாங்க எடுத்துருக்குறோம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1 டீஸ்பூன் ஈஸ்ட் நம்ம சேர்க்குறோங்க. கொஞ்சம் சர்க்கரையும் தேவை, இளஞ்சூடான தண்ணியும் தேவைங்க. கோதுமை மாவில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தனியாக ஒரு பாத்திரத்தில் இளஞ்சூடான தண்ணி, அதில் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறமா 2 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க. அது நல்லா பொங்கி வரும், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நம்ம நல்லாவே பிசைஞ்சு கொடுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு தான் நம்ம நல்லா பிசைகிறோம். 10 நிமிஷம் பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதை ஈர துணியால் மூடி வச்சிடலாங்க. அது 2 மணி நேரத்துக்கு அப்படியே விடலாம். அதுதான் மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ ஷவர்மாவோட ஃபில்லிங்க்காக நம்ம சிக்கன் ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே போன்லெஸ் சிக்கனை நம்ம எடுத்துருக்குறோம். அதை கொஞ்சமாக கீரல் போட்டுட்டு அதில் மசாலா பொடிகள்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு மணி நேரம் விட்டுருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் போட்டு அது நல்லா வேக வச்சு எடுக்கிறோங்க. இந்த சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்காக சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துட்டு தயிர் சேர்த்து கொடுத்தோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா, ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் எண்ணெய் எல்லாம் போட்டு தான் நல்லாவே 1 மணி நேரத்துக்கு நம்ம ஊற விட்டுருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல் இல்லைன்னா தவாவில் கூட நம்ம சுற்றி எண்ணெய் ஊற்றி கொடுத்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. இது போன்லெஸ்ஸாக எடுத்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா போனோடு இருந்தால் கூட லாஸ்ட்டில் நம்ம போன்லேருந்து அதை தனியாக எடுத்து மாற்றலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சுற்றி ஊற்றி கொடுத்து நம்ம 2 சைடும் நல்லா வேகிற அளவுக்கு விட்டுடலாங்க. இது ஆல்ரெடி நம்ம 1 மணி நேரம் நல்லா மசாலாவில் ஊற வச்சுருக்குறோம். அதே நேரத்தில் தயிர் சேர்த்துருந்தோம். தயிர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கொஞ்சமாக லெமன் சாறு சேர்த்தா கூட அது நல்லாவே ஊறியிருக்கும். இந்த மாதிரி சிக்கன் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தவாவில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோன்னா சிக்கன் ஷவர்மா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பெரிய பீஸா நம்ம வேக வைக்கலைன்னா கூட, ரோஸ்ட் பண்ணலைன்னா கூட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிகிட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட மசாலா பிரட்டிட்டு நம்ம தவாவில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. இங்கே நம்ம இந்த மாதிரி பீஸ் எடுத்திருந்தோம். இன்னொரு டிஷ் பண்ணினோம். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஷவர்மாவுக்காக ஒரு 2 பீஸ் எடுத்திருந்தோங்க. ஷவர்மாவில் பொதுவாக உள்ளே சேர்க்குற சிக்கன் நீளமாக ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி வேக வைக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கூட அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ சிக்கன் நல்லா ரெடியாக இருக்குது. இதை நம்ம ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம கடையில் ரெஸ்டாரண்ட்டில் ஷவர்மா வாங்கும்போது அவங்க அந்த தோலோடு சேர்த்து, அந்த கொழுப்போடு சேர்த்து தான் அந்த சிக்கனை வேக வைப்பாங்க. அந்த தோலில் இருக்கிற அந்த எண்ணெயிலே தான் அந்த சிக்கன் நல்லாவே வேகும். ஆனால் நமக்கு சிக்கன் சாப்பிடும்போது அதோடைய ஸ்கின் இல்லைன்னா அந்த கொழுப்பு உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். அதனால தான் நம்ம இங்கே ஸ்கின் அவுட் பண்ணியிருக்கிறோம். அதே நேரத்தில் சுத்தமாக கொழுப்பு இல்லாமல் அது எல்லாத்தையும் எடுத்து தான் நம்ம வாஷ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த மாதிரி நம்ம மறுபடியும் தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சம் கூட அதை நல்லாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா கடையில் கிடைக்கிற மாதிரியே அதே மாதிரி டேஸ்ட்டில் நமக்கு சிக்கன் கிடைக்குங்க. இங்கே மற்ற ஃபில்லிங்க்காக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் யூஸ் பண்ணுறோம். அதை வெறுமனையே சேர்த்துக்கலாம், பச்சையாகவே சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி லைட்டாக கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கிறோங்க. ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கேபேஜ் போட்டு கொடுக்கலாம். நல்ல நீளமாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. கேபேஜோடு சேர்த்து நம்ம கேப்சிகம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி துருவின கேரட் யூஸ் பண்ணுறோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லாவே சாட்டே பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக ஃப்ளேவர் வேணும்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றின உடனே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா போட்டு சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இதை சாட்டே பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி ப்ளைனாக தான் போட்டிருக்குறோம். இது ஹாஃப் குக் ஆனால் போதும். அந்த டைமில் நம்ம பெப்பர் பொடியும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இந்த வெஜிடபிள்ஸை குக் பண்ணும்போது ஃபுல்லாக நம்ம 100% குக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இதில் ஒரு க்ரன்ச்சியாக இருக்கணும் வெஜிடபிள்ஸ் எல்லாம். அதனால் நம்ம கொஞ்சமாக லைட்டாக ஒரு 4-5 நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணாலே போதுமானதாக இருக்குங்க. அப்போ தான் நம்ம இந்த சிக்கனோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஷவர்மா நல்ல க்ரன்ச்சியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
இந்த காலத்துலலாம் வெஜிடபிள்ஸ் பச்சையாக சாப்பிடும்போது கொஞ்சம் நமக்கு ஹெல்த் எஃபெக்ட் ஆகுது. அதனால் எப்போவுமே காய்கறிகள், பழங்கள் கழுகும்போது தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வைக்கிறது எப்போவுமே நல்லது தாங்க. இப்போது இந்த எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த மசாலா, பெப்பர் பொடியோட, இந்த வெஜிடபிள்ஸோட எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லாவே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு சாட்டே பண்ணிவிட்டால் போதுமானதாக இருக்குங்க. இதில் ரொம்பவே நம்ம எண்ணெய் ஒன்றும் ஆட் பண்ணலை, 1 ஸ்பூன் எண்ணெய் தான் போட்டிருக்கிறோம். அதே மாதிரி சிக்கன் நம்ம வேக வைக்கும்போது கூட தவாவில் தான், தோசைக்கல்ல தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் நம்ம செஞ்சுருந்தோம். சிக்கன் எடுக்கும்போதே நம்ம ஸ்கின் அவுட் எடுத்திருந்தோம், கொழுப்பு சுத்தமாக இல்லாமல் எடுத்தோம். அதனால் ஓரளவுக்கு இது நமக்கு ஹெல்த்தியாக தான் இருக்குங்க. நம்ம மயோனைஸையும் சேர்த்து தான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளுடைய மாவு நல்லாவே பொங்கி வந்திருக்கு. இப்போ இது ஒரு தடவை சும்மா ஜஸ்ட் பிசைஞ்சிட்டு தேவையான ரவுண்ட்ஸ் ஆக்கி எடுத்துக்கலாங்க. அதை சப்பாத்தி உருட்டினால் உருட்டிக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சில பேருக்கு ரொம்ப லைட்டாக ரொம்ப தின்னாக அந்த குபூஸ் அந்த ப்ரெட் இருந்தால் பிடிக்கும். சில பேருக்கு ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்கும். நமக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி செய்யலாம். இதில் ஈஸ்டெல்லாம் நம்ம சேர்த்துருந்ததுனால அது நல்லாவே பொங்கி வருங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி கொடுக்கலாம், தடவி கொடுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்குறோம், லைட் ஸ்வீட் டேஸ்ட்டோட. சூப்பராக நம்மளோட ஷவர்மா பிரெட் ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் லைட்டாக அந்த ப்ரௌன் ஸ்பாட் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க. அது வேகும்போது நமக்கே தெரியும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பால்ஸையும் இதே மாதிரி ப்ரெட்டாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க தோசைக்கல்ல போட்டு. ஒருவேளை நமக்கு ஈஸ்ட் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தயிர் கூட சேர்த்துட்டு நம்ம பிசையலாம். இல்லைன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டுமே நம்ம கோதுமை மாவை இந்த மாதிரி பிசைஞ்சிட்டோனாலே நமக்கு ஷவர்மா பிரெட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மைதாவில் செய்யும்போது ஷவர்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தான், ஆனால் கோதுமையில் செய்கிறதும் கூட நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ பெரிய வித்தியாசமாகவும் நமக்கு இருக்காதுங்க. ஈஸ்ட் பால்லாம் சேர்த்து இல்லைன்னா தண்ணி லுக்வார்ம் வாட்டர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 மணி நேரம் விடும்போது தான் அது நல்லாவே பொங்கி வரும். அதே மாதிரி அந்த பால்ஸ் ஆக்கினதுக்கப்புறம் கூட ஒரு ஈரத்துணினால் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அது ட்ரை ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி பொங்கி நமக்கு கிடைக்குங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. அது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிட வேண்டியது தான். ஒரு பிளேட்டில் நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ், சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதை போட்டு கொடுக்கலாம். ஷவர்மா ப்ரெட்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். மயோனைஸும் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறோங்க. நம்மளோட சேனலில் ஏற்கனவே முட்டை சேர்க்காத மயோனைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸ் இருக்குங்க. நீங்கள் அதை கூட பார்க்கலாம். சில நேரத்தில் பச்சையான முட்டை சேர்க்கும்போது நமக்கு ஹெல்த்துக்கு சேராது. அதனால தான் நம்ம இங்கே எக்லெஸ் மயோனைஸ் செஞ்சுருக்கிறோம். தேவையான மயோனைஸ் போட்டுட்டு நம்ம நல்லாவே வெஜிடபிள்ஸோட அந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. நாங்கள் இன்றைக்கி மயோனைஸ் செய்யும்போது ஆலிவ் ஆயில் எடுத்திருந்தோங்க. ஆனால் வெஜிடபிள் ஆயிலும் மயோனைஸ்க்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த குபூஸ் இல்லைன்னா ஷவர்மா ப்ரெட்டில் தேவையான அளவு மயோனைஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நிறையவே தடவி கொடுக்கலாம். நம்ம குபூஸில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம், மயோனைஸ்லேயும் உப்பு இருக்குது. அதனால் சிக்கன் வேக வைக்கும்போது வெஜிடபிள்ஸ்லேயும் நம்ம பார்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபில்லிங், சிக்கன் அண்ட் வெஜிடபிள் ஃபில்லிங்ஸையும் சேர்த்து தேவையான அளவு, எந்த அளவுக்கு நமக்கு அந்த ப்ரெட் பெருசாக இருக்கோ இல்லைன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஃபில்லிங் வேணுமோ அந்த அளவுக்கு இதை போட்டு கொடுத்துட்டு நம்ம இதை ரோல் பண்ணி எடுத்துட்டோன்னா சூப்பராக நம்மளோட ஷவர்மா ரெடி ஆகிடுங்க. சப்பாத்தியில் இந்த மாதிரி செஞ்சோன்னா அது சப்பாத்தி சிக்கன் ரோல். ஆனால் இங்கே ஈஸ்ட் சேர்க்குறோம் இல்லைனா பேக்கிங் பவுடர் சேர்க்குறோனாலே அந்த மாவு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த ஷவர்மாவோட வாசம் வந்துடும். அதனால தான் நம்ம இன்றைக்கி ஈஸ்ட் போட்டு செஞ்சுருக்குறோம். இப்போ இது 2ஆக மடிச்சுட்டு நம்ம ஒரு சின்ன குச்சினால் குத்தி கொடுத்துட்டோன்னா ஷவர்மா ரெடி. சப்பாத்தி சிக்கன் ரோலை விட இந்த ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதுனால இதில் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்குங்க. இந்த ஷவர்மா அப்படின்றதுனால நமக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோல் பண்ணினா போதுமானது. ஏற்கனவே நம்ம இது மாதிரி ரோல் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த மயோனைஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அது ரொம்பவே ஈரப்பதமாக ஆகிற மாதிரி ஆகிடும். இப்போ சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் அவ்வளோவா கிடைக்காது. அதனால் எப்போ நம்ம சாப்பிட போகிறோமோ ஜஸ்ட் அதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மயோனைஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு டக்குன்னு ரோல் பண்ணி கொடுத்துட்டோன்னா குழந்தைங்களும் சரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.
ஷவர்மா பிரெட்டுக்கு மாவு பிசையும் போது இளஞ்சூடான தண்ணி தான் கண்டிப்பாக எடுக்கணும். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஒருவேளை இளஞ்சூடான பால் எடுத்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 கப் கோதுமை மாவுக்கு அரை கப்லேருந்து கொஞ்சம் கூட, ஒரு ஸ்பூன் கூட தண்ணி தேவைப்படும். அதனால் நீங்கள் ஊற்றும்போது பார்த்து ஊற்றிக்கலாம். ஈஸ்ட்டுக்கு நம்ம ஆக்டிவேட் ஆகும்போது கொஞ்சமாக இளஞ்சூடு தண்ணி ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலையே சிக்கன் ஷவர்மா செஞ்சு பாருங்கள். கோதுமை மாவில் ஸ்கின் அவுட் பண்ணி சிக்கன் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களோட கமெண்ட்ஸ் கூட தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.